ராதிகா, திமுக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்தும் குளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் இன்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் பதவியை மு.க.ஸ்டாலின் ராஜினாமா செய்வதாக ஆளுநர் அர்லேக்கருக்கு கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். திமுக தேர்தலில் தோல்வியடைந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்து ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஆளுநர் மாளிகைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் ராஜினாமா கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அர்லேக்கர் இன்று மாலையே அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பனையூரில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் அவர் சட்டமன்ற குழு தலைவராக தாவேகா தலைவர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவரை ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுப்பார் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னோட்டமாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தனது ராஜினாமா கடிதத்தை அதிகாரபூர்வமாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அதிகா.